லக்ஷ்மி, இன்னைக்கு பால்காரனுக்கு பைசா கொடுத்தாச்சா? ஆ, பால்காரரு பைசா வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த மாதத்துக்கான பட்ஜெட் போட்டு வச்சுருக்கேங்க. கொஞ்சம் இடிக்குது. அதான் உங்கள்கிட்ட ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். என்ன புதுசா 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குற? எப்பவும் நான் கொடுக்கறதுலேருந்து ஒரு 3000 4000 மிச்சம் சேர்த்து தானே வைப்ப. இந்த மாசம் என்னாச்சு? இந்த மாதமும் தேவையான அளவு அமௌண்ட் இருக்குங்க. தீபாவளி வருதில்ல, கொஞ்சம் பலகாரம் அது இதுன்னு பண்ண வேண்டியிருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்ல. அதனால தான் எதுக்கும் ஒரு 5000 எக்ஸ்ட்ரா கேட்கலாமே நினச்சேன். சரி சரி, நான் உனக்கு அக்கௌண்ட்ல போட்டுறேன். நீ தேவைப்படுறப்ப எடுத்துக்க. ஒரு 10,000 போடட்டுமா? ஏங்க, 5000 தானே கேட்டேன். எவ்வளவு கேட்குறாங்களோ அதை விட கம்மியாக கொடுத்து பழகுங்க. கேட்கறத விட டபுளாக கொடுக்கறது. ஏற்கனவே கொடுத்து தான் உங்கள் மகளை நாசமாக்கி வச்சிருக்கீங்க. ஏய், என்ன பேசுற? அவ நமக்கு ஒரே பொண்ணு. அவளுக்கு இல்லாம யாருக்கு கொடுக்க போறோம்? புரியாமல் பேசாதீங்க. நம்ம 2 பேருக்கும் கல்யாணத்து புதுசில் சொந்தமாக வீடு கூட கிடையாது. இவ்வளவு சொத்தும் நீங்கள் ஒரு ஆள் கஷ்டப்பட்டு சேர்த்தது. இதை என் கண்ணு முன்னாடி வீணா ஆடம்பரமாக அழிச்சுக்கிட்டு இருக்கா. என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? காசை சம்பாதிக்கிறதே கஷ்டம். இதில் அதை அப்படியே இஷ்டப்போக்கில் செலவு பண்ணா என்னங்க அர்த்தம்? நம்ம வீட்டிலேவா இருக்க போறா? இன்னொரு வீட்டுக்கு வாழ போக வேண்டிய பொண்ணு. இப்படி இருந்தா அவங்க வீட்டில் என்னங்க நினைப்பாங்க? அவ வாழ்க்கை என்னாகும் சொல்லுங்க. என்ன பண்றது? இதெல்லாம் நீ செல்லம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன, நான் செல்லம் கொடுத்தனா? சரிதானே. இருக்கிறவ ஏமாளியா இருந்தா மண்டையில நல்லா மிளகா அரைப்பீங்க. யாருக்கு செல்லம் கொடுத்தா? 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்பதான் காலேஜே முடிச்சிருக்கா. அவன்னு ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அவ சம்பாதிச்ச காசை செலவு பண்ணுவாள்ல, அப்பதான் கஷ்டம் புரியும். நீயே சொல்ற அவ சம்பாதிக்கும் போதுதான் கஷ்டம் புரியும்னு. அது வரைக்கும் உன் பிள்ளை கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே. அது சரி, அவ காசுல செலவு பண்ணும் போதாவது உடம்பு பிடிச்சு செலவு பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிற பழக்கம் தான் என்னைக்கும் இருக்கும். ஓட்ட கையில என்னைக்காவது ஏதாவது நிக்குமா? ஹாய் டாடி. வந்துட்டாளா? அம்மா இன்னைக்கு எப்ப எதை ஆட்டைய போட போறாங்களோ. அப்பா, என் தங்கமான அப்பா. எங்க ஐஸ் வைக்கிறா, கவுந்துராதீங்க, உஷாரா இருங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சும்மா இருடி, குழந்தைய போயிட்டா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. அப்பா, எனக்கு உங்களோட கிரெடிட் கார்டு கொடுக்குறீங்களா? ஏமா, அதான் உனக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கேன்ல, உன்னோட கார்டுல வாங்கிக்க வேண்டியதானே? அப்பா, என்னோட கிரெடிட் கார்டில் எல்லாமே வாங்கியாச்சு. அதோட லிமிட்டேஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் வீட்லேயே ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்ப்பா. அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வாங்கணும். ப்ளீஸ் அப்பா, என் செல்ல அப்பால. சரி, எதுக்குடி பார்ட்டி? யாருக்கும் பிறந்த நாளா? இல்லை வேற எதுவும் விசேஷமா நல்ல விஷயம் நடந்திருக்கா என்ன? அம்மா, பார்ட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது காரணம் வேணுமா? மனசு இருந்தா போதும், பார்ட்டி வச்சு ஜாலியா இருக்கலாம். அப்பா, ஒரு கிரெடிட் கார்டு கேட்கறதுக்கு இவ்வளோ கொஸ்டினா? இப்போ நீங்க தருவீங்களா மாட்டீங்களா? சரி சரி, வாங்கிக்கோ. ஆனா பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடாது. என்ன வாங்குறதா இருந்தாலும் 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு தான் வாங்கணும். புரிஞ்சுதா? அப்பா, நான் உங்களோட ஒரே பொண்ணு. எனக்கு கொடுக்காம இந்த காசு பணத்தெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சரி சரி, சீக்கிரம் கொடுங்க. அவங்க அப்பாவை நல்லா தாஜா பண்ணிட்டு காடை வாங்கிட்டு போயிட்டா. அங்க போய் பார்த்தா அவ இஷ்டம் போல செலவு பண்ணா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ், ஷூ, செப்பல், பார்ட்டிக்கு தேவையானது தேவையில்லாததுன்னு ஒரு விவரமும் இல்லாம 2 லட்சம் ரூபாய்க்கு பில்ல போட்டு தீட்டிட்டா. தக்க தைய தைய தையா தையா, தக்க தைய தைய தையா தையா. நீங்களும் பாடுங்க. சட்ட சட்ட நினைக்குது தாஜ்மஹால், கொடையொன்னு கொண்டு வருவாயா? Where is the party? ருத்ரா வீட்ல பார்ட்டி. Where is the party? ருத்ரா வீட்ல பார்ட்டி. என் ஃப்ரெண்ட் போல யாரு மச்சான், ருத்ரா வீட்ல பார்ட்டி வச்சா. நாங்க எல்லாரும் ஓசியில என்ஜாய் பண்ணுவோம். இந்த ருத்ரா அவங்க பப்பர்ஸ் காலி பண்ணுவா. ஹே ஹே ஹே, where is the party? எங்க வீட்ல பார்ட்டி. Where is the party? நம்ம வீட்ல பார்ட்டி. Where is the party? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி. அட கடவுளே, 1.5 லட்சம் ரூபாய்க்கு பில்லு வந்திருக்கு. ஒரு பார்ட்டிக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கா. என்ன பண்ணா? ருத்ரா, உனக்கு எத்தனை தடவை கூப்பிடுறது? அப்பா சாரி, பார்ட்டி நடந்ததா அந்த சத்தத்துல கேட்கவே இல்லை. சொல்லுங்க டாடி.
உனக்கு மூளை எதுவும் குழம்பி போகல. 1 மணி நேரம் சந்தோஷத்துக்காக 1.5 லட்சம் நீ செலவு பண்ணிருக்க. பணம் என்ன மரத்துல இருந்து காக்கிது நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு அப்படியே அள்ளி வீசுறதுக்கு. அப்பா ஜஸ்ட் 1 லட்ச ரூபாய் தானேப்பா. நான் என்னவோ 10 லட்ச ரூபாய் செலவு பண்ண மாதிரி பேசுறீங்க. பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா. நான் தூங்குறேன். நம்ம காலையில பேசலாம், ஓகேவா? ஃப்ரீயா விடுங்கப்பா. வாழ்றதுக்கு தானே வாழ்க்கை, செலவழிக்கிறதுக்கு தானே பணம். ருத்ராவோட அம்மா அப்பா 2 பேருக்கும் ரொம்ப கவலை ஆயிடுச்சு. தான் பொண்ணை இப்படி ரொம்ப ஊதாரித்தனமா வளர்த்துட்டோமேனு கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணி இந்த பொண்ணை திருத்துறதுனே அவங்களுக்கு தெரியல. நிலைமை கைமீறி போயிடுச்சோ அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்கிறாரு. ருத்ராவோட அம்மா அதுக்கு ஒரு ஐடியா சொல்றாங்க. ருத்ராவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தேடி நல்ல குணமுள்ள பையனா ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்த ஃபேமிலியில அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. கல்யாணம் என்னவோ நல்லபடியாக தான் நடந்தது. ஆனா ருத்ரா போன வீடு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. 2 பெட்ரூம் தான். போன உடனே அவளுக்கு அவ்வளவு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. இது என்ன வீடா இல்ல குருவி கூடா? அப்பா என் வாழ்க்கையில விளையாடிட்டாரோ? அப்பாவை ரொம்ப நம்பி இருக்க கூடாதோ? இங்க பாருமா ருத்ரா, உங்க வீடு கடல் மாதிரி இருக்கிற பங்களா. எங்க வீட்டுல 2 பெட்ரூம் தான். கொஞ்சம் சின்ன வீடா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன இருந்தாலும் இனிமே இதானே உன் வீடு. போக போக பழகிடும், சரியா? நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என்னம்மா சீக்கிரம் எழுந்துட்ட? ஆமா ஆண்டி. பரவாயில்லையே, நான் கூட நினைச்சேன் சின்ன பொண்ணா இருக்காளே எப்ப எந்திப்பாளோன்னு. நீயும் என்ன மாதிரி சீக்கிரமா எழுந்துடுவியா? இது உன் வீடுமா, நீ ஃப்ரீயா இரு. இங்க என்னென்ன வேலை பார்க்கணும், எப்படி சமைக்கணும், யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எல்லாத்தையும் பிங்கி சொல்லி தருவா, சரியா? ஒன்னொன்னா கத்துக்கோ. பொறுமையா எல்லாம் வந்துடும், கவலைப்படாத. ஆமா ருத்ரா, உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்கறேன். எனக்கு எப்படா நீ வருவேன்னு இருந்தது. குழந்தனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், நமக்கும் ஒரு ஃப்ரெண்டா ஒரு நல்ல கம்பெனியன் கிடைக்கும், 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை நல்லா பாத்துக்கலான்னு இவ்வளவு நாளும் காத்து கிடந்தேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே வேலை பார்க்கலாம். அக்கா, எல்லா வேலையும் நீங்களா பாப்பீங்க? இங்க வேலைக்காரின்னு யாரும் வைக்கலையா? வீட்டு வேலையை நீங்களேவா பாப்பீங்க? ஆமா ருத்ரா, நம்ம குடும்பம் சின்ன குடும்பம் தானே. இந்த குடும்பத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு எதுக்கு வேலைக்காரி எல்லாம்? நீ வரதுக்கு முன்னாடி பிங்கி தான் எல்லா வேலையும் ஒத்தையா நின்று பம்பரமா சுத்திக்கிட்டு இருந்தா. இப்ப நீயும் வந்துட்ட. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது வேலை ஈஸியா ஆயிடும். இதுக்கப்புறம் எதுக்கு வேலைக்காரி எல்லாம்? ருத்ரா தன்னோட வீட்டுல தான் காஃபி குடிச்ச கிளாஸ கூட எடுத்து வைக்க மாட்டா. ஆனா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து அவங்க அம்மா அப்பா செம்மையா மாட்டி விட்டாங்க. அம்மா அப்பாக்கு என் மேல என்ன கோபம்? ஏன் எனக்கு இப்படி மாட்டி விட்டாங்க? ச்சே, வேலை பார்த்து இடுப்பு ஒடியுது. காலையில எஞ்சோனி வீடு பெருக்கணும், கோலம் போடணும், கிச்சனுக்குள்ள போகணும், பாத்திரம் அலசணும், அவங்களுக்கு காய்கறி நறுக்கி கொடுக்கணும், அதுக்கப்புறம் துணி அலசி போடணும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை பெருக்கிட்டு வீடை மாப் போடணும், அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணணும், காஞ்ச துணியை மடிச்சு போடணும். ஆமா, இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சான்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். ருத்ரா, அம்மாடி ருத்ரா, எப்ப பாரு ருத்ரா ருத்ரா ருத்ரா. என்னதான் வேணுமோ இந்த கிழவிக்கு? ருத்ரான்னு ருத்ராக்கு என்ன வச்சிருக்காங்க? மறுபடியும் ஏழை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மாடி ருத்ரா, இங்க வாமா. வரேன் அத்தை. அத்தை கூப்பிட்டீங்களா அத்தை? ஒன்றும் இல்லைம்மா, பிங்கிக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் நீ வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு சாப்பாடையும் சேர்த்து பண்ணிடுறியா? என்ன நைட்டு சாப்பாட்டையும் நான் பண்ணணுமா? என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா? இல்லை அத்தை, எனக்கு சமைக்க வராது, அதான். அத்தை ஐடியா, இன்னைக்கு பிங்கி அக்காவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, நம்ம வெளியே ஹோட்டல்லேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? என்னம்மா சொல்ற? வீட்டுக்கு 1க்கு 2 மருமக்க மாதிரி வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கினா நல்லாவா இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் வெளியே சுத்தமாக சமைக்க மாட்டாங்கம்மா. நம்ம எத்தனை பேர் இருக்கோம் பாரு. உன் புருஷன், உன் மச்சாவி, உங்கள் அக்கா, நான், உங்கள் மாமா, இத்தனை பேருக்கு வாங்கணும்னு வச்சுக்கோ, எவ்வளவு செலவாகும்? இதுக்கு ஆகிற செலவில் ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டுக்கு அந்த பலசர கடையிலேருந்து எல்லா சாமானையும் வச்சுக்கலாம்.
நம்ம தேவையில்லாம காசு செலவு பண்ணக்கூடாதுமா. ஒன்று பண்ணு, உனக்கு சாப்பாடு தானே பண்ண வரல, தக்காளி சாதம் பண்ணிடு. அது உனக்கு தெரியும்ல? தெரியலனா அத்தை சொல்லுதேன். வெங்காயம், தக்காளி, மிளகா மூணையும் நல்லா பொடுசா நறுக்கி வச்சுக்கோ. அடுப்பில் எண்ணெய் சட்டியை வை, கடுகை போடு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்குன்னு வதக்கு. குக்கரில் ஒரு விசில் வச்சு சாப்பாடு வச்சிரு. இது நல்லா வதக்கும் போது மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டுக்கோ. மேலே உங்கள் அக்கா அது பேர் என்ன, கொத்தமல்லி வளர்த்து வச்சிருக்கா. அதை போய் கொஞ்சம் பறிச்சுட்டு வா, நறுக்கி உள்ளே போடு. உப்பு மறந்துடாத, உப்பை போட்டுக்கோ. சூப்பராக இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடு. உள்ளே போட்டு வச்சா நல்லா இருக்கும். உனக்கு பக்குவம் தெரியுதான்னு தெரியல. இது சூப்பராக இருக்கும் சாப்பிட. ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சுக்கிடுவோம். சரியா? செஞ்சிருதியா? ருத்ராவோட மாமியார் கிச்சனுக்கு கூட்டிட்டு போனாங்க. தக்காளி சாதத்துக்கு தக்காளி வெங்காயம் கூட ருத்ராவுக்கு நறுக்க தெரியல. அவங்க நறுக்க சொல்லும் போது ருத்ராவுக்கு அவமானமா இருந்தது. ச்சே, இது கூட தெரியலையே அப்படின்னு இயலாமையில கொஞ்சம் கோவத்தோடையும் நறுக்க தெரியாம நறுக்க தக்காளி வழுக்க ருத்ராவோட கையில அடிபட்டுட்டு. ருத்ரா, என்னம்மா இது? காய் நறுக்கும் போது கவனமா இருக்க மாட்டியா? பாரு, கையில நறுக்கி ரத்தம் வந்துருச்சு. சரி, நான் கட்ட போட்டிருக்கேன், தண்ணி படாம பாத்துக்க. சரியா? சரிம்மா, நீ இப்போ ஒரு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. சாப்பாடை நான் பாத்துக்கிறேன். ஓகே அத்தை, தேங்க்ஸ் அத்தை. என்ன இது வாழ்க்கை? காலையில எந்திக்கிறேன், வீடு பெருக்கிறேன், பாத்திரம் அலசுறேன், மாப் போடுறேன், துணி அலசுறேன். சரி, இதெல்லாம் நான் செய்யாட்டாலும் அவங்க கூட ஏதோ பண்றேன். அப்புறம் தூங்குறேன். ஒரு நாள் கூட வெளியே போகல. பார்ட்டி இல்லை, ஒரு சினிமா இல்லை, ஒரு பார்க் இல்லை, எதுவுமே இல்லை. அப்பா, எனக்கு மூச்சு முட்டுது. இந்த வீட்டிலே இருந்தேன் நான் மூச்சு முடி செத்தே போயிடுவேன். என்னால் இதுக்கப்புறம் ஒரு நாள் கூட இங்கே இருக்க முடியாதுப்பா. நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன். அடடே, வாமா வா. ருத்ரா, எப்படி இருக்கு தங்கம்? டாடி, ஐ எம் ஃபைன் டாடி. நீங்க எப்படி இருக்கீங்க? என்னம்மா லக்கேஜோட வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளை வெளியே நிக்காங்களா? மாப்பிள்ளையும் வரல, மாமியாரும் வரல, நான் மட்டும்தான் வந்தேன். ஏண்டா, அங்க இருந்து தனியாவா வந்த? டாட், நான் தனியா தான் வந்தேன். என்னாச்சு? உன் மாமியார் வீட்டில் எதுவும் சண்டையா என்ன? சண்டைலாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆனால் என்னால் இதுக்கப்புறம்லாம் அந்த வீட்டில் இருக்க முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். நம்ம வீடு இவ்வளோ பெருசாக இருக்கும்போது நான் எதுக்கு அங்கே போய் இருக்கணும்? ஏண்டா, என்னாச்சு? யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? என்ன யாருப்பா என்ன சொல்ல முடியும்? என்னை யாரும் சொல்லலை. ஆனால் அந்த வீடு எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குப்பா. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ரொட்டீனாக அதே மாதிரி தான்ப்பா இருக்கு. வேலை 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 வேலை. ஒரு அவுட்டிங் இல்லை, ஒரு பார்ட்டி இல்லை, ஒரு மூவி இல்லை, எதுவுமே இல்லை டாடி. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் போனதுலேருந்து ஒரு நாள் கூட வெளியே போகலப்பா. என்ன குடும்பம் அதுப்பா, குருவி கூடும் மாதிரி இருக்கு. என்னை எதுக்கு அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? இதுக்கப்புறம்லாம் நான் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். இந்த பாருமா, உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது நாங்க இருக்கிறதுக்கு சொந்த வீடு கூட கிடையாது. நான் உழைச்சு கொண்டு வந்து கொடுத்தேன். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். சேர்த்து வச்சது, மிச்சம் பிடிச்சது, உண்டாக்குனது எல்லாம் உங்க அம்மா தான். உன் புருஷன் நல்ல வேலையில இருக்காரு. என் கல்யாணத்தை புதுசுல எனக்கு அந்த அளவுக்கு சம்பளம் வர வேலையே கிடையாது. நீ நல்லா சிக்கனமா குடும்பம் நடத்தி நீங்களும் முன்னேறுங்கம்மா. இங்க பாரு ருத்ரா, அந்த பையன் குடிக்க மாட்டான், சிகரெட் பிடிக்க மாட்டான், வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கவே கிடைக்காது. உன் மாமியாரு தங்கமான குணம். நாங்க நல்லா விசாரிச்சுதான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்பா, நீங்களும் அம்மாவை என்ன வேணா சொல்லிக்கோங்கப்பா. நான் இங்க தான் இருப்பேன். அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். இங்க பாரு ருத்ரா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன் மாமியார் வீடு தான் இனி உனக்கு எல்லாம். நீங்க வரலாம், உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லல. உன் புருஷனோட வா. உன் மாமியார் கூட சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி என் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டுலாம் இந்த வீட்டுக்கு வராத. இந்த வீட்டில் இடம் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீடு தான் எல்லாம். அதுதான் உன்னோட சொந்த வீடு. புரிஞ்சுதா? அப்பா, அம்மா என்ன இப்படி இடியட் மாதிரி பேசிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்கப்பா. எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா அப்படிதான் பழம் பஞ்சாங்கம் பேசுவாங்க. இல்லம்மா, உங்க அம்மா சொல்றதுதான் சரி. புரிய வைக்க வேண்டியது உங்க அம்மாக்கு இல்ல, உனக்கு தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் மாமியார் வீடு தான் உன் வீடுமா. இத நீ ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் டைமா ருத்ராவோட அம்மா அப்பா மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் பொண்ணுக்கு எடுத்து சொல்றாங்க. ருத்ராக்கோ மாமியார் வீட்டை தவிர போறதுக்கு வேற இடமே இல்லை. ஒரு வழியா மாமியார் வீட்லேருந்து எப்படி அம்மா வீட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு வந்தாலோ அதே மாதிரி அம்மா வீட்லேருந்து மாமியார் வீட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு போறா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம். என்ன ருத்ரா, எப்பவும் ஏதாவது வாயாடிக்கிட்டே இருப்ப, இன்னைக்கு அமைதியா இருக்க? ஒன்னும் இல்லைங்க. ஏய், என்னன்னு சொல்லு. நீ இப்படி அமைதியா இருக்கத பார்த்தா நல்லாவே இல்லை. ப்ளீஸ், என்னன்னு சொன்னா தானே தெரியும்.
எனக்கு எதுவும் மேஜிக்லாம் தெரியாதுப்பா. மேடம் மனசுல இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியறதுக்கு. ஏங்க கல்யாணம் நடந்து வந்ததுலேருந்து அவுட்டிங்கே போகல. அட்லீஸ்ட் ஒரு மூவி கூட பார்க்கலங்க. இதுதான் விஷயமா? இன்னைக்கு நைட்டே நீ மூவி பார்க்குற, ஓகேவா? அப்புறம் என்ன மேடம், கொஞ்சம் சிரிக்கலாம், ரொமான்ஸா என்ன பார்க்கலாம். முதல்ல மூவி பார்க்குறமான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் மீதி எல்லாம் பார்க்கலாம். ருத்ரா இன்னைக்கு தான் புருஷனோட அவுட்டிங் போக போறோம், மூவி போக போறோம்னு எக்கச்சக்க கனவோட காத்துக்கிட்டு இருந்தா. அத்தை, இந்த தடவை பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா? எப்படிதான் பண்றியோ, மொறு 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 மொறுன்னு இருக்கு. ஏங்க எல்லாம் சரி, இங்க உங்க வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சிருக்காங்கல்ல, அந்த கவரு எப்படி எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? அதுவா, எங்க அண்ணனும் அண்ணியும் லவ் பண்ணும்போது தியேட்டருக்கு போனாங்களாம். அதுல இருந்த கவரை எங்க அண்ணிக்கு தெரியாம அண்ணன் பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டாரு. எங்க வீட்டுல எப்ப படம் பார்த்தாலும் அந்த கவருக்குள்ளதான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு எங்க அம்மா தர சொல்லுவாங்க. இன்னைக்கு வர அதுதான் அப்படி இருக்கு. உங்க அண்ணி அண்ணனுக்கு கல்யாணம் நடந்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 3-4 வருஷம் இருக்கும். என்ன இப்ப? அடக்கள்ளி, அத்தை பாருங்களேன், கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள உங்க சின்ன மருமக வாமிட் பண்றா. என்னையும் பிள்ளைனுக்கு தள்ளிட்டியேம்மா. எப்பவும் தனியா இருந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த வேலை எப்ப நடந்தது? பிங்கி சும்மா இரு, வயசு பிள்ளைங்க தனியா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ வேற. ஆமா ஆமா, தனியா படம் பார்க்குறோம். இந்த சைட்ல மாமியாரு, அந்த பக்கம் ஓரக்கத்தின்னு ஊரே கூடி படம் பார்க்குறோம். இதுல தனியா படம் பார்க்குறோமா? அத்தை, இது டிமாண்டி காலனி 2 தானே? எப்பா, டிமாண்டி காலனி 1 பார்த்துட்டு எனக்கு ஒரே பயம். ராத்திரி எந்திக்கவே மாட்டேன்ட்டேன். உங்க மவனை தான் எழுப்பிக்கிட்டு இருந்தேன், எங்க எங்க பேய் வருதுன்னு. அப்புறம் அவர் சொன்னாரு, பேசாம படு, இல்ல நான் பேயா மாறிடுவேன்னு. அதுக்கப்புறம் தான் நான் பேசாம இருந்தேன். சரி பிங்கி, உட்காரு, உட்காந்து படம் பாரு. ஐயா 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 ஐயா, ஐயோ செத்து போயிட்டானா? ஐயோ ஐயோ, அடுத்து என்ன நடக்குது? என்ன குடும்பம்டா இது? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்ன வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த இடத்துல ருத்ரா ஒண்ணுமே பேசல, ஃபேமிலியோட அமைதியா இருந்து படம் பார்த்தா. ஆனா மறுபடியும் தன்னோட ரூம்ல போய் வாய மூடி முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டா. என்ன மேடம், ரெடியா? படம் பார்க்கணும்னு சொன்னேன், படம் பார்த்தாச்சு. அண்ணி வேற சூப்பரா மொறு மொறுன்னு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. டேஸ்டியா இருந்ததுல. ஆனா மறுபடியும் ஏன் மூட் அவுட்டா இருக்கிற? பேசாம போயிடுங்க. நான் செவனின் தானே இருந்தேன், நீங்க தானே வந்து உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டீங்க. எங்க வெளியே படம் பார்க்க கூட்டு போவீங்கன்னு நினைச்சா எங்க ஹோம் தியேட்டர் மாதிரி வச்சு இங்கேயே படத்தை காட்டி முடிச்சிட்டீங்க. ருத்ரா, இதுல கோவப்பட என்ன இருக்கு? எனக்கு புரியலையே. டிமாண்டி காலனி தியேட்டருக்கு வந்தாலும் இதே மாதிரி தானே போய் பார்க்க போறோம். இங்க பாரு ருத்ரா, வீட்டுல எங்க போய் எல்லாரும் பார்த்துக்கிட்டோம். தியேட்டர் போனா ஒரு ஆளுக்கு டிக்கெட் 500 ரூபாய். யோசிச்சு பாரு, நம்ம மட்டும் போக முடியுமா? எல்லாரையும் கூட்டிட்டு போனோம். வீட்டுல 6 பேர் இருக்கோம், 3000 ரூபாய் ஆச்சு. வீட்டுல 10-12 ரூபாய்க்கு கடையில கிடைக்கிற பாப்கார்ன் பாக்கெட்டு அங்க 400 ரூபாய் 500 ரூபாய். அதே பாப்கார்ன் தான், ஆனா வாங்கியே ஆகணுங்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க. இங்க 40 ரூபாய் 30 ரூபாய்க்கு விற்கிற கோக்கு அங்க 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு பெரிய பாட்டில்ல அப்படியே டெக்கரேட் பண்ணி அந்த கிளாஸ்ல ஊத்தி கொண்டு வராங்க. இங்க சம்பளமே 20,000 ரூபாய் தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோயே. எனக்கு புரியுது ருத்ரா, நீ என்ன சரியான கஞ்ச பையன் தானே நினைக்கிற. என்ன பண்றது, நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிமா. ஒவ்வொரு செலவையும் பார்த்து பார்த்து பண்ணாதான் மிச்சம் பிடிக்க முடியும். எங்க டாடி உனக்கு 50,000 சேலரின்னு சொன்னாரு. ஆமா, 50,000 சேலரி தான். ஆனா எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, நீ எவ்வளவு சம்பளம் வாங்குறியோ அதுல பாதிக்கு மேல கண்டிப்பா சேர்க்கணும்னு. எங்க அண்ணனும் அப்படிதான், அவனோட சேலரியில பாதிக்கு மேல சேர்த்துக்கிட்டு இருக்கான். நானும் 50,000 ரூபாயில 30,000 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன். 20,000 ரூபாய் அம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன் எல்லா மாசமும். அம்மாவும் ஏதோ என் பேர்ல போட்டு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வீட்டோட வரவு செலவெல்லாம் அப்பா கொண்டு வர அப்பாவோட சம்பாத்தியத்துல தான் நடக்குது. என்ன சொல்றீங்க? வீட்டோட செலவு மாமாவோட பென்ஷன் பணத்துல நடக்குதா? அது எப்படி அவ்வளவு செலவையும் அதுல பார்க்க முடியும்? அதுதான் திறமை ருத்ரா.
கொஞ்சம் வருமானத்துல குடும்பம் நடத்துறது, அதுலயும் சேர்த்து வைக்கிறது. அப்படி இருந்தாதான் நம்ம முன்னேற முடியும். இங்க பாரு ருத்ரா, நான் சேர்க்கறது எல்லாமே உனக்காக தான், உன்னோட நம்மளோட ஃபியூச்சருக்காக தான், நம்ம குழந்தைங்களுக்காக. நாளைக்கு நீ ஏதாவது ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்குறப்ப நான் அது உனக்கு பண்ணி கொடுக்கணும்ல. எல்லாமே உனக்கு தான் ருத்ரா. இன்னைக்கு நம்ம பண்ற சின்ன சின்ன செலவுகள், சின்ன சின்ன ஆசையை கட்டுப்படுத்தி சேர்த்து வைக்கும் போதுதான் பெரிய பெரிய கனவு நிறைவேறும், பெரிய பெரிய சாதனைகள் பண்ண முடியும். உனக்கு புரியுதா? எனக்கு தெரியும் நீ பணக்கார விட்டு பொண்ணு. என்னால உங்க அப்பா உன்னை வச்சுக்கிட்ட மாதிரி பாத்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் ருத்ரா. பிலீவ் மீ ப்ளீஸ். சரிங்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. குட் நைட். ருத்ராவுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்றப்ப புரியாதது தன்னோட புருஷன் அன்போடையும் அரவணைப்போடையும் சொல்றப்ப நல்லாவே புரிஞ்சுது. இதுக்கப்புறம் தன்னையும் திருத்திக்கணும்னு ட்ரை பண்ணணும்னு முடிவெடுத்தா. மறுநாள் காலையில, அத்தை இன்னைக்கு நான் சமைக்கட்டுமா? ஏமா உனக்கு தான் சமைக்கவே வராதே, பின்ன எப்படி சமைப்ப? இல்ல அத்தை, என் கையால அவருக்கு சமைச்சு ஆபீஸ்க்கு கொடுத்து விடணும்னு நினைக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உன் புருஷனுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். அம்மா, இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க? வாசனை அள்ளுது. நான் சமைக்கலடா, உன் பொண்டாட்டி தான் உனக்காக பிரியாணி சமைச்சிருக்கா. எனக்காகவா சமைச்ச? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அம்மா, நீங்க வைக்கிற இட்லியை எடுத்துட்டு என் பொண்டாட்டி சமைச்சதை வைங்க. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஏங்க, ஆல்ரெடி உங்க லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு உங்க பேக்ல வச்சாச்சு. அப்படியா? சரி சரி, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஏண்டா, இவ்வளவு நாள் நான் வச்ச மல்லிகைப்பூ இட்லி உன் பொண்டாட்டி பிரியாணி பண்ண உடனே எல்லாம் மறந்து போச்சு. சரி சரி, சந்தோஷமா இருந்தா சரி. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ருத்ரா தன்னோட புகுந்த வீட்டோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நல்ல மருமகளா நடக்க ஆரம்பிச்சா. என்னாச்சுக்கா? ஒன்னே இல்ல ருத்ரா, நல்ல ஜலதோஷம், கண்லேருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு. அக்கா, நான் சுக்கு தண்ணி வச்சு தரவா? ஐயோ, நீ வைக்கிற சுக்கு தனியா? வேணாம்மா, வேணாம் வேணாம். அக்கா, நான் அத்தைகிட்ட கேட்டுதான் வைப்பேன், ஏன் பயப்படுறீங்க? சும்மா சொன்னேன். சரி, கொஞ்சம் கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறியா? லிஸ்ட் நான் எழுதியிருக்கேன். ஆனா நீ கடையில போயிட்டு என்ன காய் என்ன விலைன்னு கேட்டுக்கோ. எந்த காய்கறி விலை கம்மியா இருக்கோ அந்த காய்கறி வாங்கு, சரியா? அவன் இப்ப 50 ரூபானா நீ 20 ரூபாய்க்கு கேளு, அப்பந்தான் விலையை குறைப்பான், சரியா? புரிஞ்சுதா? முடிஞ்சா போயிட்டு வா, இல்லைன்னா நான் ஒரு மாத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் தலையை சாச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வரேன். சேலையை கட்டணும், மறுபடி கிளம்பணும், அதான் பார்த்தேன். உடம்பு குது குதுன்னு இருக்கு, ஒரே வாடையடிக்கி. சரிக்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வரேன். ஏமா, என்ன வேணும்? அண்ணே, வெங்காயம் எவ்வளவு? வெங்காயம் 70 ரூபாமா. அண்ணே, உங்க கடையில இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் கேட்கல, 1 கிலோ வெங்காயம் எவ்வளவுன்னு கேட்டேன். ஏமா, நானும் 1 கிலோ வெங்காயத்தை தான் சொல்றேன். சரி, 2 கிலோ 100 ரூபாய்க்கு போடுங்க. ஏமா, 2 கிலோ 100 ரூபாய்க்குல வராதுமா. அப்படின்னா 1 கிலோ 50 ரூபாய்ல வருது. கிலோக்கு 20 ரூபா குறைக்க முடியுமாமா? அதெல்லாம் குறைக்கலாம், போடுங்க. 2 கிலோ 100 ரூபாய்க்கு. வர்ற வழியில 2.5 கிலோ 100 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்க அத்தை தான் முருகனாச்சி கடையில தான் எப்பவும் வாங்குவேன், அங்க வாங்கிட்டு வா நாங்க. இல்லைன்னா நீங்க கொடுக்கலைன்னா நான் போறப்ப அந்த அண்ணன் கடையிலே வாங்கிக்கிட்டுதேன். சரிம்மா சரிம்மா, கடையை மாத்திடாதீங்க. இந்த போடுதேன், 2 கிலோவே போடுதேன். அண்ணே, தக்காளி எதுக்கு? நான் 50 ரூபான்னு சொன்னா நீ 30 ரூபாய்க்கு கேப்ப. அப்போ நான் 70 ரூபான்னு சொல்லுதேன். அப்பதான் நீ 50 ரூபாய்க்கு வாங்குவேன். தக்காளி 70 ரூபாம்மா. அண்ணே, 1 கிலோ தக்காளி 35 ரூபாய்க்கு கொடுங்க. ஏமா, 1 கிலோ தக்காளி 50 ரூபாம்மா. இப்பதான் சொன்னீங்க 70 ரூபான்னு, இப்ப 50 ரூபா நீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போனதுக்கு அப்புறம் யாராவது வந்தா 20 ரூபா நிப்பீங்க. கொஞ்சம் இழிச்ச வய பார்த்தா போதுமே, அப்படியே விலையை ஏத்திடுவீங்க. ஆளை பார்த்து தானே விலையை சொல்றீங்க. நாங்களும் கஷ்டப்பட்ட குடும்பம் தான், சரியான விலை கொடுங்க. 1 கிலோ 25 ரூபா. சரி, உங்களுக்கா போனா போது 30 ரூபாய்க்கு கொடுங்க. இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போடுங்கண்ணே. ஏமா, கருவேப்பிலை நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கோங்க. கொத்தமல்லி எவ்வளவு ரூபாய்க்கு போட? 20 ரூபாய்க்கா 30 ரூபாய்க்கா? அண்ணே, கொத்தமல்லியும் ஃப்ரீயா கொடுங்க. கொத்தமல்லிட்ட காசு கொடுத்து நான் வாங்கிட்டு போனா அவ்வளவுதான், எங்க அத்தை என்னை வீட்டை விட்டே விரட்டிடுவாங்க. ஏமா, கருவேப்பிலை கேக்கீங்க, சரி. கொத்தமல்லியும் மிளகாவும் ஃப்ரீயா கொடுக்க முடியுமாமா?
நல்ல வேளை மிளகாவை ஞாபகப்படுத்துனீங்க. எங்க பிங்கி அக்கா மிளகாவும் ஃப்ரீயா தான் வாங்குவாங்களாம். உங்க கடையில மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை மூணையும் ஃப்ரீயா தான் வாங்க சொல்லியிருக்காங்க. கொடுக்குறீங்களா? பிங்கி அக்காவுக்கு ஃபோன் போடவா? ஓ, நீ அந்த பிங்கி பொண்ணோட ஓரக்கத்தியா? சரி சரி, அவ தான் அந்த வாய் பேசுவான்னு பார்த்தா அவ குழந்தை கட்டின நீயும் அந்த வாய் பேசுதியா? சரி சரி, வீட்டு ராசி வரதானே செய்யும். சரிம்மா, நீ கேட்ட எல்லாம் போட்டாச்சு, எடுத்துட்டு போங்க. சரிண்ணே, வாரேன். என்னது, மறுபடியும் வரீங்களா? இல்லம்மா, அடுத்த தடவையில இருந்து பிங்கியவே வர சொல்லுங்க. சரிண்ணா, சரி. ஆனாலும் என்னம்மா நடிக்கிறீங்க இந்த வீட்ல உள்ளவங்க? என்ன பேசுற ருத்ரா? பெரியவங்கிட்ட கொஞ்சம் மரியாதையோட பேசு. அக்கா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க அப்பாவியா இருக்கிறதுனால தான் இந்த வீட்ல எல்லாம் நடக்குது. எல்லாம் நடக்குதா? என்ன நடக்குது? ஆமா, நம்ம எல்லாரும் நடக்கிறோம். என்னங்க, உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. நானும் என் மாமியாரும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்னம்மா முகம் மட்டும் சிரிப்பா இருக்கு, பேச்சு கோவமா இருக்கு? ஆமா அத்தை, எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். முகத்தை சிரிப்பா வச்சுக்கிட்டு கள்ளத்தனம் திருட்டுத்தனம்லாம் எப்படி பண்றதுன்னு. இந்த பாரு ருத்ரா, நீ எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. ப்ளீஸ்ங்க, நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன், என்ன பேசிட்டு இருக்கேன் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். நீங்களும் அக்காவும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சரிம்மா, சொல்லு, உனக்கு என்ன கேட்கணும்? நீங்க யாரு? நீங்க யாருன்னா, நான் உங்க 2 பேருக்கு மாமியார், என் 2 பிள்ளைங்களுக்கு அம்மா. அதை கேட்கல அத்தை. இந்த வீட்டை தவிர உங்களுக்கு சொத்துன்னு எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இது என்னது அத்தை? இந்த ஃபைல் ஃபுல்லாவே டாக்குமெண்ட், எல்லாமே உங்க பேர்ல இருக்கிற சொத்து மதிப்பு எல்லா விவரமும் இதுல இருக்கு. இவ்வளவு சொத்து இருக்குன்னா நீங்க எங்க அப்பாவை விட பணக்காரங்க, கோடீஸ்வரங்க. பின்ன ஏன் என்ன இப்படி ஏமாத்துனீங்க? நீங்க என் புருஷனையும் என் மச்சாவையும் ஏமாத்தி காசு சேர்த்து அப்படி என்ன பண்ண போறீங்க? இங்க பாரு ருத்ரா, எங்க அம்மாட்ட இந்த மாதிரி பேசாத. டேய், அமைதியா இரு. அவ உண்மையை தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. அம்மா, அப்ப உண்மையை சொல்லிடலாங்கிறீங்களா? ஆமா கொழுந்தனாரே, உண்மைய சொல்லிடலாம். இதுக்கு மேலனா ருத்ரா ருத்ர தாண்டவம் ஆடிடுவா. என்ன உண்மை? நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீ கண்ணை மூடு, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். எங்கங்க? நான் எதுக்கு கண்ணு மூடணும்? ருத்ரா, உன் புருஷனை நம்பி உன் வாழ்க்கையே ஒப்படைச்சிருக்க. கண்ணை தான் மூட. மனுஷன் உனக்கு என்ன காட்ட போறாருன்னு சஸ்பென்ஸா இல்ல? வாவ்! யார் வீடுங்க? வீடா? பங்களா? யாரோடது? இதுதான் நம்ம வீடுமா. நம்ம தங்கி இருந்தது நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. நம்ம வீட்ல வேலை பார்க்குற சர்வெண்ட் தங்குற இடம். ஏங்க, இது கனவா இல்ல நிஜமா? இது நிஜம்தான். உன் கையில இன்னும் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அது உண்மையான டாக்குமெண்ட் தானே. பின் இதெல்லாம் நிஜமா தானே இருக்க முடியும். ஒன்னும் இல்ல ருத்ரா, கல்யாணம் நமக்கு பேசி முடிச்ச உடனே உங்க அப்பா வந்தாரு. உனக்கு காசு பணத்தோட அருமை தெரியல, எப்படி செலவழிக்கணும்னு தெரியல, ஒரு விவரமும் தெரியலன்னு சொல்லி உன்னை திருத்துறதுக்கு ஒரு நாடகம் நடிக்க சொன்னாரு. நாடகம் ஸ்கிரிப்ட் எழுதுனது உங்க அம்மா, அதுல ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் தான் நாங்க எல்லாரும். சாரி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ல. இங்க பாரு ருத்ரா, எங்க வீட்டுக்கு நீ மருமகளா வந்தப்ப காசு பணத்தோட அருமையே உனக்கு தெரியல. அதை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு உனக்கு புரியல. இப்ப உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அதை கண்டபடி வீணடிக்காம தேவையான செலவுகளுக்கு செலவழிச்சுட்டு மிச்சத்தை எதிர்காலத்துக்கு சேமிச்சு வைக்கிறது. சரி, இதே மாதிரி நமக்கு நிறைய பங்களா இருக்கு. உனக்கு இங்க எங்க கூடவே இருக்கனா இருக்கலாம், இல்ல உன் புருஷனோட தனி கொடுத்துட்டு போய் ஜாலியா இருக்கனாலும் நீங்க இருந்து கிளம்பலாம். நாங்கெல்லாம் கோவப்பட மாட்டோம், சரியா? நான் ஏற்கனவே பிங்கிக்கும் இதைத்தான் சொன்னேன். அவதான் இங்கதான் இருப்பேன்ட்டு இருக்கிறா. அதே தான் உனக்கு சொல்றேன். நீ இங்க இருக்கனாலும் இருக்கலாம், இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு நீயும் உன் புருஷனும் தனியா போய் சந்தோஷமா இருங்க. சின்ன சிறுசுங்க, அத்தை எல்லாத்தையும் தாண்டி வந்தவ தானே, தப்பாலாம் எடுக்க மாட்டேன். எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஃபோன் போடுறேன், ஓடி வந்துருங்க, அவ்வளவுதானே. என்னம்மா, நான் சொல்றது சரிதானே பிங்கி? ரொம்ப சரியாத்த. நீங்க என்னைக்கு தப்பா சொல்லியிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ருத்ரா உடனே குடுகுடுன்னு ஓடி போய் லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிடுவா. இல்ல அத்தை, நான் எங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது காசு பணம் செலவு பண்ணும்போது அப்பா மட்டும்தான் ஜாலியா இருக்கும். அடுத்து என்ன அடுத்து என்னன்னு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது.
ஆனால் நம்ம வீட்டில் வந்து உங்களோட பழகுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியான சந்தோஷம் கிடைச்சிருக்கு. எதில் உண்மையான சந்தோஷம் இருக்குது, எதில் நிம்மதி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. கண்டிப்பாக நானும் இந்த வீட்டில் தான் இருப்பேன். ஏன்னா இப்போதான் மூவி பார்க்க போனா போகலாமே. ஆமா ஆமா, மூவிக்கு எப்ப போறீங்கன்னு சொல்லுங்க, நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி அந்த கவர்ல போட்டு கொடுக்கறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பணத்தோட மதிப்பை தெரிஞ்சவங்களா? பணத்தை எதுக்கு செலவழிக்கணும், எதுக்கு செலவழிக்க கூடாதுன்னு உங்களுக்கும் தெரியுமா? சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஐயோ பாவம், உங்களுக்கு தான் கமெண்ட் பண்ண டைம் இல்லை போல. இல்லை ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத கதையை அப்லோட் பண்ணுறோமோ? சரிங்க, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறோம். இந்த கதை பிடிக்கலனா கதை பிடிக்கலம்மா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம தமிழ் பொக்கிஷம் நியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைச்சா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. சரி, அடுத்த ஒரு நல்ல கதையில மீட் பண்ணலாம். பாய்.